பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேஷனல் பிரசிடென்ட் மரியாதைக்குரிய ஜேபி நட்டா ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. அவருடைய பெயரில் நேஷனல் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி அவருடைய லெட்டர் பேரில் ஒரு அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு. ஒரு 2 பக்கம் ப்ரெஸ் ரிலீஸ். அதில் இந்த மாதிரி மைக்ரோ டொனேஷன் கேம்பெயினை வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான காரியகர்த்தாக்கள், அவங்களோட இதில் தொண்டர்கள், ஓகே, அவங்க மக்களை போய் சென்றடைந்து இந்த திட்டங்கள் குறித்து பேசுவதற்காக இந்த டொனேஷன் கேம்பெயின் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் நன்கொடை செலுத்தணும். புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய டேக்லைன், மைக்ரோ டொனேஷன் ஃபார் நியூ இந்தியா. இது அரசாங்கத்தோட திட்டம். சரி, ஒருவேளை அரசாங்கத்துக்கு இந்த பணம் போகும் போல தெரியுது, ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷனுகள் இருக்கும் போல தெரியுதுன்ட்டு நானாக மனமுவந்து தான் பணம் கொடுத்தேன். எந்த கட்டாயத்தின் பேரிலும் இதை புலனாய்வு செய்யணுங்கிறதோ என்னுடைய நோக்கம் கிடையாது. நானாக தான் கொடுத்தேன். நல்ல காசுக்காக நீங்களும் நானும் கொடுத்தேன். புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக நானும் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எழுதுங்க, பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி பேர் எழுதுங்க. யூபிஐ மூலமாக பண்ணிடுறீங்களா? சரி. ரிசீவ்ட் வித் தேங்க்ஸ் ஃப்ரம் மனோஜ். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டொனேட்டட் 100 rupees. காசு என்ன வந்திருக்கு? காசு ஃபார் டொனேஷன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் வந்துருச்சா? இந்த அதர்ஸ்ன்ட்டு நீங்கள் ஒரு கழுதைன்னு போட்டிங்கனாலும் வரும் பில்லு பிஜேபி பார்த்து. இவ்வளோ மோசமாக இருக்கேன். நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய முறைகேடு, மோசடின்னு கூட சொல்லலாம். அது குறித்து நம்மளோட விவாதிக்க பத்திரிகையாளர் மற்றும் ஆர்டிஐ மூலிமா பல்வேறு விஷயங்களை வந்து பொது சமூகத்துக்கு அம்பலப்படுத்திட்டு இருக்கக்கூடிய அரவிந்த் அக்ஷன் நம்மளோடு இருக்கிறார். அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கு சார். பாஜக வந்து மத்திய அரசு மக்கள் நலத்திட்டங்கள் பெயரை சொல்லி தன்னுடைய சொந்த கட்சிக்கு வந்து நிதி சேர்த்துட்டு தான் ஒரு புகாரை நீங்கள் முன் வச்சுருக்கீங்க. இது வந்து எப்போ நடந்துச்சு? இது உங்களுக்கு எப்படி சார் தெரிய வந்துச்சு? முதல்ல இந்த புகாரை நான் தான் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறேன். நான் 2021 டிசம்பர் மாதத்தில் அடல் பிஹாரி வாஜ்பாய் மற்றும் தீனதயாள் உபாத்யாயனுடைய இந்த நினைவு சம்பந்தமாக ஒரு மைக்ரோ டொனேஷன் கேம்பெயினை பாரதிய ஜனதா கட்சி லான்ச் பண்ணது. நாட் பிரைம் மினிஸ்டர். ஓகே. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேஷனல் பிரசிடென்ட் மரியாதைக்குரிய ஜேபி நட்டா ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. அவருடைய பெயரில் நேஷனல் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி அவருடைய லெட்டர் பேரில் ஒரு அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு. ஒரு 2 பக்கம் ப்ரெஸ் ரிலீஸ். அதில் இந்த மாதிரி மைக்ரோ டொனேஷன் கேம்பெயினை வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான காரியகர்த்தாக்கள், அவங்களோட இதில் தொண்டர்கள், ஓகே, அவங்க மக்களை போய் சென்றடைந்து இந்த திட்டங்கள் குறித்து பேசுவதற்காக இந்த டொனேஷன் கேம்பெயினை வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் நன்கொடை செலுத்தணும். புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய டேக்லைன், மைக்ரோ டொனேஷன் ஃபார் நியூ இந்தியா. இதுக்கான பேமெண்ட் கேட்வே மாடுலாக நாங்கள் நமோ ஆப்பினுடைய நமோ எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்ட்டு ஒரு பகுதி இருக்குது. நமோ ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா நரேந்திரமோடி.in வெப்சைட் மூலமாகவும் பண்ணலாம், நமோ ஆப் மூலமாகவும் பண்ணலாம், இணைய வழியிலும் பண்ணலாம், செயலி மூலமாகவும் பண்ணலாம். அதில் இந்த நமோ எக்ஸ்க்ளூசிவ் உள்ளே இருக்கக்கூடிய டொனேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க்குள்ளே போயிடும். இதில் போயிட்டு நீங்கள் 5 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கேம்பெயினுடைய இது. ஒரு 25 நாள் நடக்கும்னு சொன்னாங்க. முதல்ல 1000 ரூபாயை நட்டா போடுறாரு. நட்டா போட்டு பார்ட்டி ஃபண்டுன்னு போட்டு அவர் வந்து அவரோட ட்விட்டர் பேஜில் போஸ்ட் பண்ணுறாரு. பிஜேபியோட அஃபிஷியல் வெப்சைட்லலாம் கூட இருக்குது அந்த அனௌன்ஸ்மெண்ட். அவர் போட்டு ஒரு 11:30 மணிக்கு போடுறாரு. அப்புறம் ஒரு 1:30 மணிக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா திரு நரேந்திர மோடி அவருடைய தனிப்பட்ட ட்விட்டர் கணக்கில் போடுறாரு. இது போட்ட தேதி வந்து 25/12/2021.
முதல்ல வந்து இந்த தகவல்களை போட்டுட்டு அப்புறம் ஒரு 1000 ரூபாயை பிரைம் மினிஸ்டரே அவருடைய சொந்த பேரில் டொனேட் பண்ணி அந்த பதிவையும் போட்டுறாரு. இந்த போட்ட பிறகு இதை நான் உடனே எல்லாம் பார்க்கல, அன்னைக்கே எல்லாம் பார்க்கல. நான் இதை ஒரு மாதம் கழித்து தான் பார்த்தேன். நான் பார்த்தது ஜனவரி மாதம் 2022 தான் பார்த்தேன் இதை. சரியா? நான் பார்த்த உடனே என்ன அப்படின்னா, பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டருடைய ட்விட்டர் கணக்குக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் டொனேட் பண்ணி அதோட ரெசிப்டோட ஸ்க்ரீன்ஷாட்ஸை போட்டிருந்தாங்க. அதில் பல பேர் போட்டிருந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தின் பேரெல்லாம் இருந்தது. ஒன்று ஸ்வச் பாரத் இருந்தது, ஆனால் அவங்க வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு தான் கேட்டாங்க. பட் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க. அவங்க டொனேட் பண்ணதுக்கான ரெசிப்டை பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த ரெசிப்டை பதிவு பண்ணியிருந்ததில் ஸ்வச் பாரத் இருந்தது, பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அது இருந்தது, கிசான் சேவாவும் இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான். பட் இந்த 2 ஸ்கீம் வந்து பார்த்தோன்னே பளிச்சுன்னு தெரிஞ்சது, என்னடா அது இந்த ஸ்கீமுக்கு பண்ணியிருக்காங்க, பிஜேபி பில்லு கொடுத்துருக்கு. நான் உண்மையாலும் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிறதுக்காக நான் பண்ணலை. இது அரசாங்கத்தோட திட்டம். சரி, ஒருவேளை அரசாங்கத்துக்கு இந்த பணம் போகும் போல் தெரியுது, ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் ஏதோ இருக்கும் போல் தெரியுதுன்ட்டு நானாக மனமுவந்து தான் பணம் கொடுத்தேன். எந்த கட்டாயத்தின் பேரிலும் இதை புலனாய்வு செய்யணுங்கிறதோ என்னுடைய நோக்கம் கிடையாது. நானாக தான் கொடுத்தேன். நல்ல காசுக்காக நானும் கொடுத்தேன். புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக நானும் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பில்லு பிஜேபி சென்ட்ரல் ஆஃபீஸ்லேருந்து வந்தது. ஆனால் நீங்கள் கொடுத்த டொனேஷன் வந்து எதுக்கு கொடுத்துருந்தீங்க? நான் இந்த ஸ்வச் பாரத்துக்கும் கொடுத்தேன், தூய்மைப்படுத்தலான்னு கொடுத்துருக்கீங்க. ஆமாம், ஸ்வச் பாரத்துக்கும் கொடுத்தேன், பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோக்கும் கொடுத்தேன், கிசான் சேவாக்கும் கொடுத்தேன். அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஷன் பற்றி அப்புறமேட்டு சொல்கிறேன். ஓகே. நான் கொடுத்த பிறகு எனக்கு பிஜேபி சென்ட்ரல் ஆஃபீஸ்லேருந்து இமீடியட்டாக பில்லு வந்தது. பில்லு வந்தவுடனே எனக்கு இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு க்யூரியாசிட்டியில் என்ன பண்ணிட்டேன், அடுத்த நாளே ஒரு ஆர்டியும் போட்டேன். 3 மினிஸ்ட்ரிக்கும் ஃபைல் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இந்த திட்டத்தின் பேரில் பணம் வசூல் பண்ணுறதுக்கு யாருக்காவது பெர்மிஷன் இருக்கா? ரெசிப்ட் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெசிப்ட் வந்ததுக்கப்புறம், ஏன்னா மற்றவங்க போட்டதை நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாதுல்ல, நம்மளே போட்டு வாங்கினதுக்கப்புறமேட்டு இமீடியட்டாக பிஜேபி சென்ட்ரல் ஆஃபீஸ்லேருந்து வந்தது. அதில் அந்த 80 டேக்ஸ் எக்ஸம்ஷன் வரும்ல, இன்கம் டேக்ஸ் வரி விலக்கு அந்த இது பண்ணுறது, அந்த ரெசிப்ட் எல்லாம் வந்த உடனே நான் உடனே ஒரு ஆர்டி ஃபைல் பண்ணிட்டேன். ஃபைல் பண்ண ஒரு மாதம் கழித்து பதில் வந்தது. பதில் எப்படி வந்தது அப்படின்னா, முதல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் சானிடேஷன் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்தது, ஜல்சக்தி மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கிறது அது. அதுலேருந்து வந்தது. வந்த உடனே அவன் என்ன பண்ணியிருந்தான்னா, இதில் ஸ்வச் பாரத் மிஷன் பாஸ் 2 முதல்ல 2 கட்டங்களாக ஸ்வச் பாரத் மிஷன் நடந்துகிட்ருக்குது. இதை வந்து 2014 பிரதமர் வந்து அறிமுகப்படுத்திய திட்டம் தூய்மை இந்தியா திட்டம். இது முதல் கட்டம் வந்து என்ன அப்படின்னா 2014 19 வரை, இது பாஸ் 1. ரெண்டாவது இப்போ நடக்கிறது 19 26 வரை, இது வந்து பாஸ் 2. இந்த பாஸ் 2 கைட்லைன் படி யாருக்கும் இப்படி ஒரு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன் இல்லைன்ட்டு நான் ஆர்டிஐ ஃபைல் பண்ணதில் எனக்கு வெறும் ரிப்ளையாக மட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த அமைச்சகம் சம்மந்தப்பட்ட மினிஸ்ட்ரியினுடைய டிவிஷன் வந்து எனக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, என்னோடய ஆர்டிஐ இதுலேயே எனக்கு அதை லெட்டர் வடிவத்தில் கொடுக்காம எனக்கு அதை ரிப்ளை வடிவத்திலே கொடுத்துருந்தான். நான் ஒரு லெட்டர் டைப் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு கீழே எனக்கு ரிப்ளையாக கொடுத்துருந்தான். நான் என்ன பண்ணேன், இல்லை எனக்கு ரிப்ளை வேண்டாம், எனக்கு நீ இதை லெட்டராக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீலை போட்டு மினிஸ்ட்ரியிலேருந்து ஆர்டராக வாங்கினேன். ஆர்டராக கொடுத்தான். இப்படி வந்து நன்கொடை வசூலிப்பதற்கான அனுமதி கொடுப்பதற்கு எந்த விதிகளும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜல்சக்தி மினிஸ்ட்ரி சொல்லுது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் சானிடேஷன். அப்புறம் இந்த மினிஸ்ட்ரிக்கு போட்டது யாருக்கு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த நமோ ஆப்புக்கு சிறப்பு அனுமதி ஏதாவது நீங்கள் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன். முதல்ல யாருக்காச்சும் இப்படி எடுக்கிறதுக்கு இப்படி பெர்மிஷன் இருக்கான்னு கேட்டேன். இரண்டாவது கேள்வி, அந்த அப்ளிகேஷனுக்கு ஏதோ அனுமதி இருக்கு, இந்த அப்ளிகேஷனுக்கு ஏதாவது நீங்கள் ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன். அமைச்சகம் சொல்லுது, அப்படி எந்த ஸ்பெஷல் பெர்மிஷனும் நமோ ஆப்புக்கு கொடுப்பதற்கான விதிமுறைகள் இங்கே இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் கிசான் சேவான்ட்டு ஒன்று கொடுத்துருந்தேன். இன்றைக்கி அக்ரி மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க.
அதனால் நீங்கள் எந்த கேள்வி கேட்டிங்கனாலும் அக்ரி மினிஸ்ட்ரியினுடைய டிஜிட்டல் டிவிஷனுக்கு தான் போகும். எந்த கேள்வி ஆர்டிஐயில் கேட்டிங்கனாலும் டிஜிட்டல் டிவிஷனுக்கு போகும். டிஜிட்டல் டிவிஷன் என்ன சொன்னா அப்படின்னா, இப்படி இது எங்களுடைய துறை சார்ந்ததே இல்லைன்னு எனக்கு பதில் கொடுத்தான். இது எங்களுடைய பர்டைன்குள்ளேயே வரலன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் திரும்ப அப்பீல் போட்டேன். இல்லை நான் இந்த ஆப் மூலமாக இந்த திட்டத்துக்கு நான் பே பண்ணியிருக்கிறேன், 100 ரூபா கட்டியிருக்கேன். அதனால் நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும், நீங்கள் தான் இந்த அமைச்சகம் அப்படிங்கிறதுனால நீங்கள் தான் பதில் சொல்லணும்னா அவங்க ஆர்டராக கொடுத்தாங்க. ஆர்டராக எப்படி கொடுத்தாங்கன்னா, இந்திய அரசாங்கம் இப்படி எந்த நன்கொடையும் வசூலிக்கக்கூடிய நடைமுறையை எந்த காலத்திலும் செஞ்சது கிடையாது. ரெண்டாவது, இப்படி ஒரு ஆப்பை உருவாக்கி அது மட்டும் இல்லை, எப்பவுமே பண்ணது கிடையாது. விவசாயிகள் பேரில் இப்படி ஒரு நன்கொடை வசூலிக்கக்கூடிய நடைமுறையே அரசாங்கத்திலே கிடையாது. அதனால் அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்டு. அதனால் நீங்கள் ஸ்டேட் அத்தாரிட்டிஸை போய் அப்ரோச் பண்ணுங்கன்ட்டு எனக்கு ரிப்ளை கொடுத்துட்டான். அப்புறம் இயல்பாக ஒரு சந்தேகம் வந்தது. அப்புறம் தான் இந்த நமோ ஆப்பு சம்பந்தமான கேள்விகளை ஐடி அமைச்சகத்துக்கு கேட்க தொடங்கியது. சார், இப்போது அவங்க வந்து என்கரேஜ் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்களா சார்? ஆனால் அவங்க வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு தானே தெளிவாக அதில் குறிப்பிட்டு மோடி ஆகட்டும் நட்டா ஆகட்டும் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒருவேளை இப்போது அமித் மால்வியா என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபியினுடைய ஐடி செல் கன்வீனர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக வாங்கினது உண்மைதான், இது வந்து கட்சியினுடைய சொத்து தான், ஆனால் இதை நாங்கள் வாங்கி இது வந்து நதிகளை சுத்தம் பண்ணுறது போன்ற பல்வேறு சமூக விஷயங்களை செஞ்சுட்ருக்கோம், இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இனிமேவாவது காங்கிரஸ் எங்களை பார்த்து கற்றுக்கிட்டுன்னு சொல்கிறாரு. கரெக்ட், அதை நானும் பார்த்தேன். வயர் ஆர்டிக்கல் வெளியில் வந்தோடனே அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணியிருந்தார். ஆனால் பிஜேபியில் வேறு யாருமே பண்ணல. அமித் மால்வியா ஏன் பண்ணார் அப்படின்னா, அமித் மால்வியா தான் நமோ ஆப்பினுடைய கிரீவன்ஸ் ஆஃபீஸர் அண்ட் நோடல் கான்டாக்ட் பர்சனு. ஓகே, அமித் மால்வியா தான். அதனால் அவர் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு, மாட்டிக்கிட்டமே அப்படின்ட்டு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த நமோ ஆப் வந்து ஓனர் யார், இந்த நமோ ஆப்போட டெவலப்பர் யார், இந்த நமோ ஆப்பில் இப்படி ஃபண்டு கலெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனில் எதனால் ரெஃபரல் கோடு வச்சுருக்கிறாங்க, எதனால் இவர்கள் அதிகபட்ச கட்டணமாக 1000 ரூபாய் அளவிற்கு மட்டும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இப்போ 2000 ரூபா இருக்குன்னு இப்போ 2000 ரூபா மாற்றிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு மைக்ரோ டொனேஷன் வந்து நீங்கள் 2000 ரூபா. ஆனால் அதில் ஒரு சந்தேகம் சார், இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 1000 வரைக்கும் ஓகே, ஆனால் 2000 ரூபா நீங்கள் மோர் தென் 2000 அப்படின்னு கிளிக் பண்ணால் நேராக பிஜேபி மெம்பர்ஷிப் போர்ட்டலுக்குள்ள போகுது. ஆமாம், நீங்கள் அங்கே போகும். அங்கே நீங்கள் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டா கூட, ஆனால் மோர் தென் 2000 நீங்கள் கிளிக் பண்ணால் நேராக பிஜேபி மெம்பர்ஷிப் போர்ட்டலுக்குள்ளே போகும். மெம்பர்ஷிப் போர்ட்டலுக்குள்ளே தான் போகும். கரெக்டு நீங்கள் சொல்கிறது. அதனால் நான் இப்படி ஒரு 14 கேள்விகளை வச்சு இந்த நமோவை பற்றி யார் ஓனர்னு எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம பிஜேபி கொடுத்ததுங்கிறதுக்காக பிஜேபி மேலே பொத்தாம் பொதுவாக சார்ஜ் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி தான் அத்தாரிட்டி. அதனால் அவங்களுக்கு ஒரு 14 கேள்வி வச்சு ஆர்டிஐ ஃபைல் பண்ணேன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேராக என்னோட மனுவை பிரதமர் அலுவலகத்துக்கு மாற்றி விட்டாங்க. ஓகே, பிரதமர் அலுவலகம் என்ன பண்ணது அப்படின்னா, இது எங்கள் அலுவலகம் சார்ந்த பதில் இல்லை அப்படின்னு பதில் கொடுத்துட்டாங்க. அப்போது அத்தாரிட்டியான இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியான ஆன்சரை கொடுக்கல. அப்புறம் நான் திரும்பவும் அவங்களுக்கு வச்சேன். எப்படி வச்சேன் அப்படின்னா, நீ தான் அத்தாரிட்டி, நான் இதுக்கு பணம் கட்டியிருக்கிறேன், அதனால் நீ தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது ரொம்ப தமாஷான ஒரு கவர்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எந்த மினிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறதும் சொல்லிடுறேன். சரி, இவ்வளோ ஸ்மார்ட்டாக வசூல் பண்ணுறாங்க நீங்கள் தமாஷான கவர்மெண்ட்டு. ஆனால் இந்த கவர்மெண்ட்லேயும் ஒரே ஒரு அமைச்சகம் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகுது, அதையும் சொல்லிடுறேன். இந்த மினிஸ்ட்ரி, ஐடி மினிஸ்ட்ரி என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து என்னோட மனுவை வந்து டிஜிட்டல் இந்தியா கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிஷன் இருக்குது. ஓகே, இன்ஃபர்மேஷன் மெய்டிக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், அதுக்கு கீழே மை கவர்னன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விங் இருக்குது. சரியா, அதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இது மாறி மாறி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து என்ன பதில் வருது அப்படின்னா, இது எங்கள் அலுவலகம் சார்ந்த பதில் இல்லை, இதுக்கு பதில் இல்லை எங்ககிட்ட அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்தாலும் சொன்னால் அவங்க சிக்கிக்குவாங்க, அதனால் யாருமே சொல்லலை. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், திரும்ப பிரதமர் ஆஃபீஸ்க்கு போடுறேன்.
பிரதமர் ஆஃபீஸ்க்கு எப்படி போடுறேன் அப்படின்னா, பிரதமர் அலுவலகத்தோட பிரதமர் அலுவலகத்தில் இந்த நமோ ஆப் NarendraModi.in சம்பந்தமாக ஏதாவது கட்டிடத்தை நீங்கள் ஒதுக்கி கொடுத்துருக்கிறீங்களா? ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக அலுவலகம் வந்து இயங்குகிறதா? இதுக்காக ஏதாவது இயங்குதா? அதில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு ஆர்டிஐ போட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, இது எங்கள் அலுவலகம் சார்ந்தது இல்லைன்னு பதில் கொடுத்துட்டாங்க. அப்புறமேட்டு நான் விடலை, அப்புறம் திரும்ப போட்டேன். பிரதமருடைய பிஎம்ஓவோட அஃபிஷியல் ட்விட்டர் கணக்கு, இந்த ட்விட்டர் கணக்கில் பதிவுகளை போடுறது யார்? ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ போடுதா? மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்லேருந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்களா? யார் போடுறாங்க? பிரதமருடைய பேரில் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் அதிகாரப்பூர்வ ஆப் ஏதாவது இந்தியன் கவர்மெண்ட் உருவாக்கியிருக்கா? நமோ ஆப்புக்கும் பிஎம் ஆஃபீஸுக்கும் ஏதாவது அஃபிஷியல் கனெக்ஷன் இருக்கா அப்படின்ட்டு ஒரு 3 கேள்வி வச்சு போட்டேன். முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. பிஎம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அதிகாரப்பூர்வ ஆப்பையும் இந்தியன் கவர்மெண்ட்டே உருவாக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரண்டாவது, பிஎம்மோட ட்விட்டர் கணக்கை யார் ஹேண்டில் பண்ணுறா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படி தனிப்பட்ட நபர்கள் யாரும் இல்லை, அதை அப்பப்போ அந்தந்த துறை கொடுக்கக்கூடிய தகவல்கள் பதிவிடப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. மூணாவது கேள்விக்கு அது சம்பந்தமான தகவல் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. நான் திரும்ப அப்பீல் போனேன். இவ்வளோ பெரிய நாடு, இவ்வளோ பெரிய நாட்டோட பிரைம் மினிஸ்டர், நீ அவரோட அஃபிஷியல் கணக்கு இருக்கு, இதை யார் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்டால் நீ தெரியலன்னு பதில் சொல்கிற. இது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதனால் எனக்கு நீ சரியான பதிலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப அப்பீல் போய் கேட்குறேன். அப்போ கவர்மெண்ட் பிஎம் ஆஃபீஸோட அப்பலேட் அத்தாரிட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்ககிட்ட என்ன தகவல் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், கூடுதலாக கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டான். அப்போது நீங்கள் பாருங்கள், இது பிஎம்மோட ட்விட்டர் கணக்கை யார் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை அப்படின்னு சொல்கிறது பொய், அப்பட்டமான பொய். நீங்கள் பிஎம்ஓ இந்தியாவோட ட்விட்டர் பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருந்து பிரதமர் சார்ந்த செய்திகளை அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஷேர் பண்ணுறதெல்லாம் எதன் மூலமாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயா நமோ ஆப்புன்னு தான் காட்டும். அப்போது இதை யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க. ஆனால் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு ஆப் மூலமாக ஒரு செய்தியை பிஎம்ஓ இந்தியாவினுடைய அஃபிஷியல் ட்விட்டர் கணக்கு எதுக்காக பகிரணும்? அப்புறம் ஃபர்தராக திரும்பவும் இது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன நவம்பர் மாதம் திரும்பவும் பணம் கட்டினேன். திரும்பவும் ஒரு 100 ரூபாய் கட்டி திரும்பவும் ரெசிப்ட் வாங்கினேன். திரும்பவும் வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஸ்டாப்பே ஆகலை. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 3 மினிஸ்ட்ரிக்கு 4 மினிஸ்ட்ரிக்கு 4 அப்போ வரைக்கும் நீங்கள் இது ஒரு முறைகேடு தான், மோசடி புள்ளிக்கு நீங்கள் நகரல. இல்லை இது மோசடி அப்படிங்கிறத நான் உறுதி இது மோசடி அப்படிங்கிற இடத்துக்கு இது நகரணுமா அப்படின்னா இது ஜுடிஷியரியில் இதை டிசைட் பண்ண வேண்டிய இடம் இருக்குது. ஆனால் ஏன் அப்படின்னு இந்த கேள்வி வைக்கிறேன்னா, நீங்கள் இப்போ ஸ்வச் பாரத் ஆகட்டும், இப்போ பெண் குழந்தைகளை பாதுகாப்புங்கிற திட்டமாகட்டும், கிசான் சேவா ஆகட்டும், இப்படி எந்த திட்டமாக இருந்தாலும் அரசு அதுக்கான நிதிகளை ஒதுக்குறாங்க. அரசு அதுக்கான விளம்பரங்களை அரசு செலவில் நம்மளோட வரிப்பணத்தில் தான் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி ஒரு உதாரணத்துக்கு நாட்டை தூய்மைப்படுத்தும்னு ஒரு திட்டத்துக்கு அரசு நம்மளோட வரிப்பணத்துலேருந்து பிரம்மாண்டமாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. மோடி நாடு முழுவதும் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேம்பெயினை இப்படி ஒரு வசூலுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா இது ஒரு மோசடி தான் சார். தனது கட்சி நிதிக்கு வசூல் பண்ணிக்கிறாங்கன்னா இது ஒரு பெரிய மோசடி தான். இது மோசடினா மோசடி தான். ஆட்சி செய்கிறார்கள் நாட்டை, அவங்க கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும், முன்னுதாரணமாக இருக்கணும்ன்ட்டு எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இது வெளிப்படுத்தியிருக்கு. ரெண்டாவது, இவங்க சொல்கிறத போல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அமித் மால்வியா சொன்னார் நாங்கள் எல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்படி வசூல் பண்ணி செய்கிறதுக்கெல்லாம் எந்த ப்ரொவிஷனும் கிடையாது கவர்மெண்ட்டில். இப்போது இதே கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மார்க்சிஸ்ட்டு, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம் பேரில் இப்போ நான் முதல்வன் ஒரு திட்டம் வசூல் பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துது. இந்த நான் முதல்வன் திட்டத்தின் பேரில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி பில்லு போட்டு கொடுத்து பணத்தை வசூல் பண்ணதுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் விடுமா என்ன? இல்லை, அதுதான் என் கேள்வியே கூட. இது நீங்கள் கூட எழுப்பிட்டு நினைக்கிறேன். அதே போன்ற இதர கட்சிகள் இந்த மாதிரி இது பண்ணியிருந்தால் இந்நேரம் சிறை தான்.
ஆனால் பாஜகங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து ஒட்டுமொத்த சமூகமே அமைதியாக இருக்குன்னு யாரு இது ஊடகம் உட்பட கூட சார் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஊடகங்கள் கூட இதை பற்றி பெருசாக பேசுகிற மாதிரி தெரியலையே. நீங்கள் யாரும் பேசலை, என்ன பண்ணுறது? அதுக்காக எங்கேயாச்சும் ஒரு குரல் எந்திரிக்கணுமில்ல. நான் அதனால தான் இதை வந்து உறுதிப்படுத்தின பிறகு 2வது முறையாக உறுதிப்படுத்தினேன். 2025 ஜனவரி இந்த நவம்பரில் உறுதிப்படுத்தின பிறகு இது திரும்பவும் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஸ்டாப் ஆகலை. நான் வந்து இது ஸ்டாப் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எப்படி எதிர்பார்த்தேன் அப்படின்னா, நம்ம இவ்வளோ மினிஸ்ட்ரிக்கு ஆர்டிஐ போட்டிருக்கோம், இவ்வளோ மினிஸ்ட்ரி நமக்கு இந்த நமோ ஆப் ரிலேட்டடாக பதில் கொடுத்துருக்குறாங்க, நான் பணம் கட்டியிருக்கேன், இவங்க வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு நம்ம அப்பீல் போட்டு வாங்கியிருக்கோம். அப்போது இது எங்கே இருந்தாவது ஒரு தகவல். இது வந்து 2022லேயே நீங்கள் என்டிடிவிலையும் நியூஸ் மினிட்லேயும் இது பற்றி ஒரு செய்தி வந்தது. சரி, இதெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல. சரி, இது பார்த்துட்டு இது ஏதாவது மாற்றப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் வேறு எதுலையுமே அதை பற்றி அது வரல. ஆனால் நான் நினச்சது என்னென்னா, சரி இந்த செய்தி வந்திருக்கு, எப்படியும் கவர்மெண்ட் கவனிக்கும்ல, அப்போது இதை இவங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்பினேன். இவங்க சரி இது ஒரு தவறுன்னு செய்தி வந்துருச்சு, சரி இதை மாற்றிருப்பாங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தேன். அது என்னோட பெரிய தப்பு. இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. இன்னைக்கு வர மாற்றலைண்ணே. சரி, இப்போ அதே டைம் லைனில் நீங்கள் வந்து பெருசாக இது வரலன்னு சொல்லி சொன்னீங்க. என்டிடிவி அப்புறம் தவிர வரதுல பெருசாக வரலன்னு சொன்னீங்க. ஆனால் அதே டைம் லைனில் பிஎம் கேர்ஸ்ன்னு சொல்லி இதே மாதிரி கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மோடி வந்து அறிவித்தார். நாட்டு மக்கள் வந்து நன்கொடை பொதுவாக வந்து ஒரு பேரிடர் நிவாரண நிதியாக தான் வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்போ தான் வந்து பிஎம் கேர்ஸ்ன்னு சொல்லி அது பெரிய முறைகேடுன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் உட்பட பல பேர் வந்து, ஏன்னா ஆர்டிஐயில் கூட நீங்கள் வந்து ஆர்டிஐ ஸ்பெஷலிஸ்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆர்டிஐயில் கூட அது வந்து கேட்க முடியாது, ஏன்னா அது தனி நிர்வாகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இது வந்து பெரிய பேசுபொருளான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது நீங்கள் அந்த ட்ரஸ்ட்லேயாவது உங்களுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க, பிஎம் இருக்காங்க, இப்படி ஒரு 3 பேர் அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் இருக்குது, அதை பற்றி வெளியில் தெரியல. இந்த கவர்மெண்ட் ஒருவேளை போயுது, வேறு ஒரு அரசு புதிய அரசு அமையுது அப்படின்னா நிச்சயமாக பிஎம் கேர் குறித்து விசாரிப்பாங்க, கண்டிப்பாக விசாரிப்பாங்க. நீங்கள் இவ்வளோ பணத்தை வசூல் பண்ணும்போது நீங்கள் அதை ட்ரஸ்ட்டாக பதிவு பண்ணினீங்கன்னா கூட, நீங்கள் அது இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட மட்டும் அந்த பணத்தை வாங்கலை, ஃபாரினில் இருக்கிறவங்ககிட்ட இருந்தும் வாங்குகிறாங்க. எஃப்சிஆர்ஏ மூலமாகவும் அந்த ஃபண்டை வந்து வசூல் செய்யப்பட்டிருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்க கொடுத்துருக்குறாங்க, சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுக்குறவங்க கொடுத்துருக்குறாங்க, இப்படி நிறைய இருக்குது இதில். அதனால் அதுவாவது தெரியறதுக்கு, முழுசாக வெளியில் தெரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் இந்த விஷயம் பளிச்சுன்னு வெளியில் தெரியுதே. இது சொல்லி கட்சிக்கு வாங்கினது பட்டவர்த்தனமாக தெரியுது. ஆனால் இதை நியாயப்படுத்துவதற்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அமித் மால்வியா ஒரு காரணம் சொல்லியிருக்காருன்ட்டு. நான் சொல்கிறேன், இதுவரை ஒரு 5 பைசாவை கூட பிஜேபியோட சென்ட்ரல் ஆஃபீஸோ அல்லது ஸ்டேட் பார்ட்டி ஆஃபீஸோ இதுவரை ஸ்வச் பாரத் திட்டத்திற்காகவோ அல்லது பெண் குழந்தைகள் திட்டத்திற்காகவோ இதுவரை 5 பைசா செலவு பண்ணது கிடையாது. நீங்கள் அவங்களோட வெப்சைட்குள்ளே போய் பாருங்கள், அவங்க எல்லா ஆக்டிவிட்டீஸையும் போடுறாங்க. இதுவரை ஒரு நயா பைசாவை அவங்க செலவு பண்ணது கிடையாது. நீங்கள் அப்படியே செலவு பண்ணினீங்கனாலும், நான் இவ்வளோ பணம் வசூல் பண்ணியிருக்கிறேன், இந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், இதன் மூலமாக இந்த இடத்த நான் க்ளீன் பண்ணக்கூடிய வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு இவங்க யாருக்கிட்ட கொடுக்கணும்னா அப்படின்னா, இப்போ கார்பரேஷன் அப்படின்னா லோக்கல் பாடியில் கொடுக்கணும், ஒன்று கமிஷனர்கிட்ட கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அது ஜோனுக்குள்ளே வருதுன்னா ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும், இப்படி யார்கிட்டயாச்சும் கொடுக்கணும். ரூரல் பகுதினா இவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாசில்தார்கிட்டையோ இல்லை அதுக்கு யார் அத்தாரிட்டி ஆஃபீஸர்கிட்டையோ அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்க மூலமாக தான் இந்த திட்டத்தை செலவு பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும். இதுதான் ப்ரொசீஜரு. ஆனால் இதை எந்த இடத்துல இவங்க பண்ணனதா எந்த ரெக்கார்டுமே கிடையாது. போகிற போக்கில் இப்படி சொல்கிறாரா? போகிற போக்கில் சொல்கிறது தானே, அடிச்சு விட்றது தானே. யாரு இவ்வளோ பெரிய திட்டத்தை யாரு கேட்கல, இதை போய் யார் கேள்வி கேட்க போகிறா? அரசு திட்டங்களின் பேர்லையும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு திட்டமே இல்லாத ஒரு போலியான ஒரு கிசான் சேவாங்கிற பேர்லையும் வசூல் பண்ணுறாங்க. இதில் இந்த அதர்ஸ் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானதுப்பா. அதர்ஸ் வந்து எப்படின்னா, அதர்ஸ்குள்ளே போய் நீங்கள் யார் பேரை டைப் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த பணத்தை ஒரு லைவ் டெமோ போட்டலாமா? அப்படிலாம் சார். நீங்கள் ஆப் இருக்கா, நமோ ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா? இருக்குங்க சார். ஓகே, பண்ணுங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நமோ ஆப்புக்குள்ளே இதுக்குள்ளே போகிறீங்க. ஓகே.
இதுக்குள்ளே போயிட்டு நமோ எக்ஸ்க்ளூசிவ்குள்ளே போனோன்னா டொனேஷன். ஓகே. டொனேஷனில் இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா பே பண்ணுறீங்க. உங்கள் பேரெல்லாம் டைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் பார்ட்டிக்கு நீங்கள் பே பண்ண போகிறீங்க. இப்போ சரிங்க சார். பில்லு வந்து உங்களுக்கு பிஜேபி பார்ட்டி கொடுக்கும். சிங்கநல்லூர் கரெக்டாக? சரிங்க. இதில் பார்ட்டி ஃபண்டில் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதர்ஸ் போங்க பார்ப்போம். அதர்ஸ்ன்று பார்ட்டி ஃபண்டுன்னு இருக்குல்ல, அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். இல்லை அதர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டொனேஷன் ஃபார் காசு இருக்குல்ல, ஆமாம் சார். இதில் வந்து ஆட் காசு. இப்போது இதில் வந்து எழுதுங்க, பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி பேர் எழுதுங்க. யூபிஐ மூலமாக பண்ணிடுறீங்களா? சரிங்க சார். ரிசீவ்டு வித் தேங்க்ஸ் ஃப்ரம் மனோஜ். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டொனேட்டட் 100 rupees. காஸ்ட் சார் என்ன வந்திருக்கு? காஸ்ட் ஃபார் டொனேஷன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட்னு வந்துருச்சா? இந்த அதர்ஸ்ன்ட்டு நீங்கள் ஒரு கழுதைன்னு போட்டிங்கனாலும் வரும் பில்லு பிஜேபி பார்ட்டி. இவ்வளோ மோசமாக இருக்கே. ஒரு க்ரைட்டீரியா ஒரு எதுவுமே இல்லைங்களா சார் இதுக்கு? நீங்கள் உங்களுக்கு சந்தேகம்னா திரும்ப ஒரு 50 ரூபா பே பண்ணுங்களேன். 50 ரூபா பே பண்ணிவிட்டு டொனால்டு ட்ரம்ப்னு போடுங்க. பில் நிஜம்தான்ப்பா சொல்கிறேன். நீங்கள் திரும்ப போட்டுட்டு டொனால்டு ட்ரம்ப்பு அப்படின்ட்டு போடுங்க. பிஜேபி பார்ட்டி ஆஃபீஸ் பில்லு கொடுக்கும். டொனால்டு ட்ரம்ப்புக்கே பிஜேபி ஆஃபீஸ்? ஆமாம். நீங்கள் வந்து அதர்ஸில் போய் நீங்கள் காஸ் ஃபார் டொனேஷன் போட்டு நீங்கள் அங்கே நாய், பன்னி, கழுதை, நீங்கள் எதை வேணால் எழுதுங்கப்பா. நீங்கள் எந்த கருமத்தை எழுதுனீங்கனாலும் அதுக்கு பில்லு வந்து பிஜேபி பார்ட்டிஸ்லேருந்து வரும். எப்படி? நான் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக வந்து ஹானரபிள் ஃபார்மர் ஜஸ்டிஸ் ரமணா இருந்தபோது ரமணாவோட பேருக்கு 100 ரூபா பே பண்ணியிருக்கேன். பே பண்ணி 100 ரூபா பில் வாங்கியிருக்கேன். சார் நீங்கள் எல்லாத்துக்கிட்ட பில் வசூல் பண்ணிட்டு? ஆமாம். நான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு 100 ரூபா கட்டி அதுக்கு பிஜேபிகிட்டேருந்து பில் வாங்கியிருக்கேன். ரஜினிகாந்த் பேரில் 100 ரூபா கொடுத்துருக்கேன். ரஜினிகாந்துக்கு 100 ரூபா நான் டொனேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ராகுல் காந்திக்கு 100 ரூபா டொனேட் பண்ணியிருக்கேன். இப்படி எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். நீங்களே ஒரு பல ரூபாய் வந்து இப்போ நீ மொத்தம் நான் அதில் வந்து ஒரு 1250 ரூபா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். 1250 rupees கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வேறு கொடுத்துருக்குறீங்க. சந்தேகம் போச்சா இல்லை இன்னும் ஏதாவது இருக்கானே? இப்போ தான் சந்தேகம் எழுதுது சார் அதிகமாக. சார் இப்போ இது கொடுத்து நீங்கள் புகாரும் கொடுத்துருக்கீங்க. புகார் என்ன நிலவில் சார்? முதல்ல பிஎம் ஆஃபீஸ் தான் கொடுத்தானே. முதல்ல பிஎம் ஆஃபீஸ் கொடுத்துட்டு 1 மாதம் கழித்து தான் சிபிஐக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். 1 மாதம் கழித்து தான் கொடுத்தேன். முதல் கம்ப்ளைண்ட் கொடுத்தது பிஎம் ஆஃபீஸ். எதிர்பார்த்துருக்கீங்க அங்கே எதாவது நடக்குமா? இல்லை, நான் பிஎம் ஆஃபீஸ் கொடுத்தேன். இது நீங்கள் நரேந்திர மோடிங்கிற ஒரு தனிப்பட்ட நபர், சரியா? அவர் இன்னைக்கு இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார். பல பேர் இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரியாக இருந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் பிரதமர் அலுவலகத்துக்குன்ட்டு ஒரு மாண்பு இருக்குல்ல, ஒரு பிரதமர் ஆஃபீஸ்க்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. 2 திட்டங்களுமே பிரதமர் அறிமுகப்படுத்திய திட்டங்கள். ஏதோ ரோட்டில் போகிறவரும் அறிமுகப்படுத்துறது கிடையாது. 2 ஸ்கீமுமே பிஎம் தனிப்பட்ட வகையில் லான்ச் பண்ணினது. முதல் திட்டம் ஸ்வச் பாரத், 2வது பானிபட்டில் அறிமுகப்படுத்தினார் இந்த பெண் குழந்தைகளுக்கான திட்டம். பிஎம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு திட்டத்தின் பேரில் ஒரு சட்டவிரோதமாக ஒரு நன்கொடை வசூலிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் எங்கே கொடுப்பீங்க? பிஎம் ஆஃபீஸில் தான் கொடுக்கணும். ஏன்னா இது ஊழல் அப்படிங்கிறது கடந்து இது வந்து ஒரு 142 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆள்வதற்கான ஒரு பிரதமர் அலுவலகம், அந்த அலுவலகத்தினுடைய மதிப்பும் மரியாதையுமே இதனால் கெடுகிறது. இவ்வளவு மோசமான ஒரு காரியம் உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நம்பராக பார்த்தா கூட பெரிய அமௌண்ட்டு வந்துருக்கும். இது சின்ன தொகையாக கூட இருக்கட்டும். இது சின்ன தொகையாக கூட இருக்கட்டும். இல்லை, பல கோடி இந்திய மக்கள் வந்து மோடிங்கிற பிரதமருங்கிற ஒரே காரணத்துக்காக பிரதமரை நம்புகிறாங்கல்ல, அந்த நம்பிக்கை வந்து பெரிய பிரதம மந்திரியை நம்புகிறார்கள். அவங்க வந்து இந்த டொனேட் பண்ணு அப்படின்னு கேட்டது அப்படிங்கிறது இந்த பிஜேபியினுடைய தொண்டர்கள்கிட்டையும் அபிமானிகள்கிட்டையும் மட்டும் இல்லை, அவங்க இந்த நாட்டு மக்கள்கிட்ட அப்பீல் பண்ணுறாரு. நீங்களே கூட அப்படி தான் வந்து போட்டாமா. நான் உண்மையில் இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிறதுக்காக நான் கொடுக்கல. நான் இதை சரி கேட்குறாங்களே அப்படின்ட்டு தான் கொடுத்தது. நான் கட்சி அபிப்பிராயங்களை கடந்து இது வந்து ஒரு பிரதமர் அலுவலகத்தினுடைய
மரியாதையை வந்து இது ரொம்ப சிதைச்சி போடுது. அதனால் இது மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுக்கலை அப்படிங்கிறது 2ஆம் கட்டம். ஆனால் இதை முறைப்படி தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமைன்னு நான் நினச்சேன். இது யாருமே பேசாத போது யாராச்சும் ஒருத்தங்க சொல்லி தானே ஆகணும். ஐயா இல்லை இப்படி ஒன்று நடக்குது, இதை நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். நான் இதை கொடுத்துருக்கிறத கூட இதை நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கொடுக்கல. நீங்கள் இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டாக ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க, இந்த கரெக்டிவ் ஆக்ஷனை எடுங்க அப்படின்னு தான் பிஎம் ஆஃபீஸில் கொடுத்துருக்குறேன். பிஎம் ஆஃபீஸ்க்கு ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிவிட்டேன். அப்புறம் இதோட கன்சர்ன் மினிஸ்ட்ரிஸ் இதெல்லாம் வருது அப்படின்னா இது ஹோம் மினிஸ்ட்ரி அத்தாரிட்டி ஆகிறாங்க. அப்புறம் திட்டம் சம்பந்தப்பட்ட 3 அமைச்சகங்கள், ஒன்று விவசாய அமைச்சகம், இன்னொன்று பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், இன்னொன்று ஜல்சக்தி மினிஸ்ட்ரி. இந்த 3 பேருக்கும் அனுப்பினேன். அப்புறம் இந்த ஆப் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரியும் அத்தாரிட்டி வந்து ஹோம் மினிஸ்ட்ரியும் தான். ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய ரெக்கமெண்டேஷனில் மட்டும்தான் இவங்க வந்து மெய்டி வந்து ஆக்ஷன் எடுக்கும். அதனால் ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் இவங்களுக்கும் சேர்த்து இவங்க எல்லாத்துக்குமே நான் இமெயில் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தேன். இவங்க 5 பேர்த்துக்குமே இமெயில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே ப்ராப்பர் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சுருக்கிறேன். இது ஒரு வேளை இப்படி வசூல் பண்ணுறது தப்புனா இதை தப்புங்கிறத நீங்கள் பார்ட்டிக்கு இன்சிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்ட்டு எனக்கு தெரியும். நீங்கள் எப்படி போய் நடவடிக்கை எடுப்பாங்க? நமோ ஆப்போட டெவலப்பரே பிரதமர் நரேந்திர மோடி. எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? யார் நடவடிக்கை எடுப்பாங்க? ஆனால் இவங்களை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு உள்ளாக்கணும். இல்லை குறைந்தபட்சம் இப்போ கூட மாற்றிருந்தில்ல. இது ஒருவேளை இது பிரதமருக்கு தெரிந்தே நடக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக அப்படியான வாய்ப்பு இருப்பதற்கான சாத்தியம் இல்லை. இது பிஎம்க்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் உங்கள் பேரில் இந்த மாதிரி நாங்கள் ஒன்று உருவாக்கியிருக்கோன்னு சொல்லுவாங்க. அதிகபட்சம் அவ்வளோதானே சொல்ல முடியும். இதன் மூலமாக நம்ம கோடிக்கணக்கான பேரை நம்ம கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த ஸ்கீம் பேரில் நம்ம வசூல் பண்ணலாம் இப்படிங்கிற இந்த முடிவு பிரதமருக்கு தெரிஞ்சு எடுத்துருக்கிறதா நான் நினைக்கல. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்காது. அதனால் குறைந்தபட்சம் நம்ம தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. இவங்க எங்கே போய் நடவடிக்கை எடுப்பாங்க? சார் நீங்கள் வந்து புகார் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்க. அது என்ன சார் நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஏதோ ஸ்டேட்டஸ் அப்டேட்? தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்த புகார் மேலெல்லாம் எந்த நடவடிக்கையும் இல்லை. பட் நம்ம வந்து இமெயில் மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே மட்டும் ஹோம் மினிஸ்ட்ரி வந்து அதுவும் என்ன பண்ணீங்க, நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையான்ட்டு திரும்ப நான் ஆர்டிஐ போட்டு கேட்ட பிறகு தான் அவங்க சொன்னாங்க. அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு உங்களுடைய புகார் மனு இமெயில் கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் செய்யப்பட்டிருக்குன்ட்டு. நான் வந்து இல்லை நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புனது தப்பு. நீங்கள் வந்து ஒன்று இதை வந்து சிபிஐக்கோ அல்லது சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் நீங்கள் அனுப்பியிருக்கணும். நீங்கள் யாரோட உத்தரவின் பேரில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கிறீங்கன்ட்டு எனக்கு பதில் கொடுங்கன்னு நான் வந்து அவங்களுக்கு வந்து அப்பீல் போட்டிருக்கேன். ரெண்டாவது, இது வந்து ஐடி மினிஸ்ட்ரிக்கும் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால ஐடி மினிஸ்ட்ரிக்கு வந்து நீ என்ன நடவடிக்கை எடுத்தேன்னு கேட்டபோது அந்த பெல்ட்டி அடிச்சுட்டு இருக்குது ஐடி மினிஸ்ட்ரி. இதுவரை என்னோட பெட்டிஷன் வந்து இதுவரை 7 சென்ட்ரல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு ஃபார்வர்ட் செய்யப்பட்டிருக்கு. யார் என்ன பதில் கொடுக்குறதுன்னு தெரியாமல் அல்லாடிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பதில் கொடுத்தாலும் திரும்ப மாட்டுவாங்க. ஆனால் பதில் கொடுக்காமலும் இருக்க முடியாது. சரியா? ஏதாவது ஒரு பதில் ஃபார்வர்ட். அதனால் இங்கேருந்து ஒருத்தர் இப்போ வந்து தம்பி பேர் குமார்னா குமார்கிட்ட இருந்து மனோஜுக்கு, மனோஜ்கிட்ட இருந்து சதீஷுக்கு, திரும்ப சதீஷுக்கிட்ட இருந்து குமாருக்கு, குமார்கிட்ட இருந்து மனோஜுக்கு, திரும்ப மனோஜ்கிட்ட இருந்து சதீஷுக்கு, சதீஷ்கிட்ட இருந்து குமாருக்கு, இப்படி இதுவரை ஒரு 7 தடவை ஃபார்வர்ட் பண்ணி பதில் சொன்னாலும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். பதில் சொல்லாமல் ஆட்டம் காட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்ட்டிக்கு வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு வந்து நீங்கள் வந்து பணம் கொடுத்துருக்குறீங்க. ஆனால் அந்த பணத்தை வந்து மனோஜ் வந்து யாருக்கு கொடுத்துருக்கீங்கன்னா பிஜேபி கொடுத்துருக்குறீங்கப்பா. நீங்கள் உங்கள் பார்ட்டி வந்து உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். சரி, நீங்கள் வந்து
இந்த ஃபண்ட் நிறைய பேர்கிட்ட ஃபண்டு வாங்கி நீங்களும் பிஜேபிக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. ஸோ பிஜேபி உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு நினைக்கிறேன் சார் அநேகமாக. ரெண்டாவது ஆர்டி மூலிமா பல செலவுகள் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த கட்டம் என்ன சார் நகர்வு ஏதோ இருக்குன்னு நினைக்க பார்க்கலாமா? இல்லை, கவர்மெண்ட் வந்து இதில் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஹோம் மினிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஆக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய பல டிவிஷன்ஸ் ஏஜென்சிஸ் வந்து வேறு வேறு மாதிரி வேலை செஞ்சாலும், நீங்கள் இந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா, இந்த பெட்டிஷன் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய, அதாவது துறை ரீதியான கடித நகர்வுகள் இருக்குல்ல, இதை ரொம்ப கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு அமைச்சகம் அப்படின்னா அது வந்து இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகம் தான். நீங்கள் என்ன சார்ஜ் வேணால் நீங்கள் வந்து யார் மேலே வேணால் வைக்கலாம். ஆனால் ஹோம் மினிஸ்ட்ரி மேலே வந்து நீங்கள் அந்த மாதிரி எந்த சார்ஜும் வைக்க முடியாது. நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கனாலும் அந்த கம்ப்ளைண்ட் மேலே அவங்க ப்ராப்பரான நகர்வுகளை அவங்க மேற்கொண்டுட்ருக்குறாங்க. எனக்கு அதனால் அந்த வகையில் என்னுடைய புகார் ஒரு அளவு உயிர்ப்போடு இருக்குது அப்படிங்கிற அளவில் ஒரு 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 சின்ன நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இதில் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் உங்கள் நம்பிக்கை என்ன ஆகுது. ஏன்னா உங்கள் முயற்சியும் ஒரு நீண்ட கால முயற்சி, அது என்ன பொறுத்துறது என்னன்னு பார்ப்போம். ரொம்ப நன்றி மனோஜ். சரி, இவ்வளோ நேரம் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட இந்த பணி வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க, தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா பல்வேறு விஷயங்கள் வந்து யாரும் புலப்படாத விஷயங்களை நீங்கள் வந்து பொது வெளியில் வந்து கொண்டு வந்துட்டுருக்கீங்க. தொடர்ந்து பண்ணுங்கள் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.